ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து மாதம் வந்து நம்மளுக்கு உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமில் வந்து மாதம் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து இந்த அமௌண்ட் வந்து எப்படி கொடுப்பாங்க, ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் லிங்க் இருக்குது பாருங்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் ஹோம் இருக்குது பாருங்கள், ஹோமுக்கு வந்துருங்க. ஹோமுக்கு வந்து டவுன்லோடபிள் ஃபார்ம்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துருவீங்க. இங்கே வந்து யூஏ அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதே மாதிரி வந்து யூஏ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் டிஃப்ரெண்ட்லி டிசபிலிட்டி இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ வந்து இது வந்து நார்மல் பர்சனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்கீமுக்கான ஃபார்ம் இது. இது வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் இருக்காங்க பாருங்கள், மாற்றுத்திறனாளிக்கான ஃபார்ம் இது. ஸோ அவங்களுக்கும் வந்து மாதம் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அமௌண்ட் வந்து ஒதுக்குறாங்க. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாதாரண இருக்காங்க பாருங்கள், நார்மல் பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபில் பண்ணுறது, என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கீழ் நோக்கி ஆரோ மார்க் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணினா வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் தான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து அதிலே வந்து அப்ளிகேஷன் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது பார்ப்போம். அப்புறம் வந்து அடிஷ்னலாக வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம வந்து இப்போ மெயின் பேஜுக்கு வந்துட்டோம். நம்ம தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டம் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து இப்போ புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய பேர் இந்த ஸ்கீமில் வந்து பயன்பெற்று வராங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த வருஷத்துக்கான அப்ளிகேஷன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க, அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த தகவல் சொல்லுங்கள், அவங்களும் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறட்டும். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து தராங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம். உதவித்தொகை விவரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள் இருக்காங்க பாருங்கள், 10th ஃபெயில், அவங்களுக்கு வந்து மாதம் பார்த்தீங்கன்னா வந்து 200 கொடுக்குறாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இருப்பாங்க பாருங்கள், 10th பாஸ், அவங்களுக்கு வந்து மாதம் வந்து 300 கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து 12th பாஸ் பண்ணவங்க, அப்புறம் வந்து அதற்கு சமமான தகுதி இருக்குது பாருங்கள், டிப்ளமா இருக்குது பாருங்கள். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மாதம் வந்து 400 கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பட்டதாரிகள், முதுகலை பட்டதாரிகள் இருப்பாங்க பாருங்கள், இவங்களுக்கு வந்து மாதம் வந்து 600 கொடுக்குறாங்க. ஸோ இதான் வந்து நார்மல் பர்சன்ஸுக்கு வந்து அமௌண்ட்டு. இவர் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ மாதம் வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் தான் வந்து ஒதுக்குறாங்க. இந்த உதவித்தொகைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், பாயிண்ட் டு பாயிண்ட்டாக. இது வந்து கல்வி தகுதி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது வந்து 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் இருப்பாங்க பாருங்கள், 10th ஃபெயில் இருப்பாங்க பாருங்கள், அவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து 10ஆம் வகுப்பு SSLC படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள், அப்புறம் வந்து 10th வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருப்பீங்க பாருங்கள், SSLC வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க, அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து +2 வகுப்பில் தேர்ச்சி பெற்றவங்க இருப்பாங்க பாருங்கள், 12th பாஸ், அப்புறம் அதுக்கு சமமான தகுதி இருக்குது பாருங்க. டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க, அப்புறம் வந்து டிப்ளமோ வந்து மற்ற இதில் வந்து முடிச்சிருப்பீங்க பாருங்கள், அவங்க வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து பதிவு செய்து காத்திருப்பு காலம் இருக்குது பாருங்கள். இது வந்து விண்ணப்ப நாளுக்கு முந்தைய காலாண்டின் முடிவில் 5 ஆண்டுகளுக்கு குறையாத வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலைக்கு காத்திருக்க வேண்டும் சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து நான் தமிழ்நாட்டில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி 5 வருஷம் ஆனால் தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வருமானம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 72,000க்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு குறைவாக இருந்தாக்கா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமுக்கு. அப்புறம் வந்து வயது வரம்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகைக்கான பட்டி தயாரிக்கும் நாளில் 40 வயசுக்கு நீங்கள் வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கக்கூடாது, 40 வயசுக்கு கீழே தான் இருக்கணும். இதே வந்து SC/ST நபர்கள் வந்து இது வந்து 45 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, 45க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ 5 வயசு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க SC/STக்கு. ஸோ வந்து நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. 5வது வந்து இருப்பிடம் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். இருப்பிடம் வந்து விண்ணப்பதாரர் வந்து ஸ்கூல் அப்புறம் வந்து காலேஜ் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து வேறு எந்த மாநிலத்திலும் வந்து நீங்கள் படிச்சிருக்கக்கூடாது. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து 1ஆவதுலேருந்து நீங்கள் காலேஜ் வரைக்குமே நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும்.
இல்லைனா வந்து நீங்கள் வந்து 15 வருஷத்துக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் இருந்திருக்கணும். அதாவது வந்து 15 ஆண்டுகளுக்கு குறையாமல் தமிழகத்தில் வசித்து வந்திருக்க வேண்டும் சொல்லிட்டு வந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. வேலைவாய்ப்பின்மைன்னு சொல்லிட்டு 6வது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நீங்கள் என்ன ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கவர்மெண்ட் சம்பளமோ இல்லை வந்து நீங்கள் தனியார் ப்ரைவேட் துறையில் வந்து நீங்கள் சம்பளமோ வந்து நீங்கள் வாங்கக்கூடாது. அப்புறம் வந்து நீங்கள் சொந்தமாக வந்து தொழில் செய்யக்கூடாது. அதாவது உங்களுக்கு வந்து எந்த விதமான வருமானமோ சம்பளமோ நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த விதத்தில் உங்களுக்கு வருமானம் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து விண்ணப்பதாரர் அன்றாடம் கல்வி நிறுவனங்களுக்கு சென்று பயிலும் மாணவராக ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு அப்புறங்க, அதாவது கரஸ்பாண்டன்ஸில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி படிக்கும் போதாக்கா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டெய்லியும் வந்து நீங்கள் ரெகுலரில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் அதை பார்த்துங்க. ஏற்கனவே பயன் பெற்றவர்கள் இருக்கு பாருங்க. 8வது பாயிண்ட்டு இங்கே வந்து ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு 1993இல் நிறுத்தம் செய்யப்பட்ட வேலைவாய்ப்பற்றோர் நிவாரண திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற மனுதாரர்களுக்கு இப்புதிய வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகையை வந்து நீங்கள் திட்டத்தின் கீழ் நிர்ணயம் செய்யப்படுகின்ற வயது வரம்புக்கு உள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து 1993 வந்து நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து நிறுத்தப்பட்டிருந்தாக்க தாராளமாக வந்து உங்களுக்கு வயசு இருந்தாக்க நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்துங்க. அப்புறம் வந்து விண்ணப்பத்தில் மற்றும் தொடர்ந்து பயன்பெறுதல் பற்றி விவரம் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வருவாய்த்துறையிலேருந்து நீங்கள் லெட்ரு வாங்கி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும். ஸோ இந்த பிடிஎஃப்லேயே இருக்குது. நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான லெட்டர் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வருவாய்த்துறையில் போய்ட்டு நீங்கள் சைன் வாங்கி இது கூட வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ அப்ளிகேஷன் லெட்டர் எல்லாமே வந்து இந்த ஒரே பிடிஎஃப்ல இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிங்கன்னா எல்லாமே இருக்கும் இந்த பிடிஎஃப்ல. ஆல்ரெடி வந்து உங்கள்ட்ட பேங்க் அக்கௌண்ட் இருந்தாக்கா நீங்கள் ஓகே, பிரச்சனை இல்லை. இல்லாதவங்க வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை வந்து 4 மாதத்துக்கு ஒரு டைமோ வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள் கரெக்டான பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை காலாண்டு வாரியாக கணக்கீடு செய்யப்பட்டு அந்தந்த காலாண்டு முடிவுற்ற பின்னர் விண்ணப்பதாரருடைய கணக்கில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அது வந்து ஒவ்வொரு காலாண்டு முடிகிற ஸ்டேஜில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து சேர்ந்துடும். ஸோ வந்து நிறையா பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் இது ஒன்று ஒன்றா படிச்சிங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நிறையா வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் வந்து விண்ணப்ப படிவம். இது வந்து 3rd பேஜில் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டிக்கணும். அப்புறம் வந்து விண்ணப்பதாரர் வந்து பேர் வந்து இங்கே நீங்கள் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய தந்தை பேர், கணவர் பேர், மனைவி பேர் நீங்கள் வந்து நீங்கள் சார்ந்தோடைய பேர் வந்து இங்கே எழுதிக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் விண்ணப்பதாரர் பிறந்த தேதி இருக்குது பாருங்கள், வயசு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து விண்ணப்பதாரின் முகவரி இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நிறையா வந்து பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ்லாம் நிறைய கூட கேட்டிருக்காங்க. உங்களுடைய பிரான்ச் கோடு, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் வந்து நீங்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்கள் படித்ததுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் டிக் பண்ணணும், நீங்கள் எதை தான் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ சொல்லிட்டு அதுக்கு நேராக வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண டேட்டு, டைமு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் வந்து உங்களுடைய அடுத்து ரினியூ பண்ணுற டேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி ரினியூவல் முடிவு போதுனா நீங்கள் வந்து அது வந்து ரினியூ பண்ணி வச்சிங்க. ஸோ வந்து அலுவலக பயன்பாடு மட்டும் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் டச் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிட்டு இங்கே கீழே வந்து வருவாய்த்துறை சான்று இருக்குது பாருங்கள். வருவாய்த்துறை சான்று வந்து நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இது வந்து நீங்கள் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் போய்ட்டு சைன் வாங்குற மாதிரி இருக்கணும். இந்த சைன்லாம் வாங்கிட்டு இது கூட வந்து இந்த ஃபார்ம் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்தில் இருக்க வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்க பாருங்கள், அங்கே போயிட்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பெஸ்ட் ஐடியா என்னன்னாக்கா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், அங்கேயே போய்ட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு டைம் போய்ட்டு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த ஃபார்மை வந்து நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம். அங்கேயே வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே தெரிஞ்சுக்கலாம்.
அப்புறம் வந்து உறுதிமொழி ஆவணம் இருக்குது பாருங்கள். இது வந்து டெக்ளரேஷன் ஃபார்ம் சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சைன் பண்ணி சீல் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த ஒரு பிடிஎஃப்லேயே இருக்குது. இது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒன்று நீங்கள் படித்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் பயன்பெறலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய பேர் பயன்பெற்று வராங்க. நீங்களும் வந்து அமௌண்ட் வாங்கி பயன்பெறலாம். ஸோ வந்து நீங்கள் இந்த அமௌண்ட் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பில் சான்ஸ் இல்லாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேணாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பும் உங்களுக்கு கொடுப்பாங்க. வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் இல்லை வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது வேலை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்கீம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் வேலை செஞ்சுட்டு இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் அமௌண்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்லைனா வந்து இந்த ஸ்கீமில் வந்து உங்களை வெளியேற்றுவாங்க. ஸோ வந்து நீங்கள் இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு. ஸோ நார்மல் பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம இந்த உதவித்தொகைக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதேமாதிரி வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸுக்காக இருப்பாங்க பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்காக பாருங்கள், மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இந்த பிடிஎஃப் இருக்குது பாருங்கள். இந்த லிங்க் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ 10ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு கீழ் படித்தவர்களுக்கு மாதம் வந்து 600 ரூபா கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து +2 தேர்ச்சி பெற்றவங்க, அப்புறம் வந்து அதுக்கு தகுதியான சமமான கோர்ஸ் இருக்குது பாருங்கள். அதாவது டிப்ளமா கோர்ஸ், அப்புறம் இன்னும் வந்து மற்ற கோர்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து 750 ரூபா வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பட்டதாரிகள், முதுகலை பட்டதாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 1000 கொடுக்குறாங்க. ஸோ இதான் வந்து ஸ்கீம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் பர்சன்ஸுக்கும் அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும். இது ஸோ மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து மாற்றுத்திறனாளிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பாஸ்புக்கு உங்களோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு ஐடி கார்டோ இல்லை வந்து இது கூட வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே சேம் தான். அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சில விஷயம் கேட்பாங்க. அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.